Praise the Lord. How are you? Good morning. Today, the scripture we are going to meditate. I believe and I pray இந்த வசனம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாக நம்ம சில வசனங்களை நம்ம எவ்ரிடே நம்ம அது ஒரு ப்ரேயராக நம்ம செய்து கொண்டே இருக்கணும். இதுவும் அதே மாதிரி ஒரு வசனம் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா சாப்டர் 21 verse number 15 சொல்லுகிறது, I will give you a mouth of wisdom which all your adversaries will not be able to contradict or resist. அதாவது என்னென்றால் உங்களை விரோதிக்கிறவர் உங்களுக்கு எதிராக எதிர்த்து பேசாத அளவுக்கு உங்களுக்கு வாயில வந்து ஞானத்தையுமான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பேன். Another translation says, I will give you the right words and such wisdom that none of your opponents, உங்களுக்கு எதிராக என்ன பேச வந்தாலும் அவங்களால உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. In fact, this is how Jesus lived. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் எடுத்து தியானிக்கும் போது பார்த்தா அவர் அவ்வளவு ஞானமாக பேசுகிறார். சில வேளைகளில் அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்ல மாட்டார். சில வேளையில் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் ஆப்போசிட்டாக கொஸ்டின் கேட்பார். சில வேளையில் அவங்க கேட்ட கேள்விக்கு அதோடைய பதிலை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்வார். வாவ், ஹி இஸ் ஸோ அமேசிங். அதே ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாருங்க. ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜஸ்ட் இமேஜின் ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானம் நிறைந்து அவ்வளவு ஒரு நம்பிக்கை நிறைந்திருந்தா nobody will be able to find any fault. Hallelujah. I really pray that even little children அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுங்க. Let as a child of God நம்ம பேசும்போது it should only bring wisdom and hope. Hallelujah. ப்ரே பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய ஞானம் நிரம்பி இருக்கட்டும். Let us bring solution to the problems. Let us bring hope to the people, Lord. நாங்கள் பேசுகிறது ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கையும் சந்தோஷம் கொடுக்கும்படியாக செய்தரலாம். எல்லா துதிகனமாகவே உமக்கு செலுத்துகிறோம். In Jesus name we pray. Amen. Hallelujah. Let's claim this verse and let's walk in the wisdom of God. Be blessed. Have a good day.